Hello everyone, welcome back to Shanti's Kitchen UK. Hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான அதே நேரம் ரொம்ப டேஸ்டியான ஒரு கொத்தமல்லி ரைஸ். ஸோ அந்த கொத்தமல்லியில வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த கொத்தமல்லி லீவ்ஸ் வந்துட்டு குட் சோர்ஸ் இன் விட்டமின் ஏ, விட்டமின் சி அண்ட் விட்டமின் கே. ஸோ நம்ம அடிக்கடி கொத்தமல்லியை வந்துட்டு சமையல்ல சேர்த்துக்கிட்டா நம்ம அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கிறதுக்கு இந்த ரைஸ் வந்துட்டு ஒரு ரைட் சாய்ஸா இருக்குங்க. ஸோ இந்த ரைஸோட ஒரு சிம்பிளான ஒரு சைட் டிஷ், ஸோ எக் ஸ்பைசி எக் மசாலா. ஸோ அதுவும் ரைஸும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொத்தமல்லி ரைஸ் பண்றதுக்கு ஒரு கொத்தமல்லி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கட்டு நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லி எடுத்திருக்கிறேன். அதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு 4 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 இன்ச்சு பட்டை. இது ஜாஸ்தி வேண்டாம். இது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபிளேவர் வேணாம்னா நீங்க தாளிப்புல கூட இதை போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு வேண்டாம்னா. அதுக்கு வந்துட்டு ஒரு 5 பல்லு பூண்டு, 1 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ இதையெல்லாம் நல்லா அரைச்சிப்போம். இப்போ இந்த கொத்தமல்லியே நல்லா இந்த அளவுக்கு நைஸா அரைச்சிடலாம். நான் இந்த பேஸ்ட் வந்துட்டு 2 ஆழாக்கு ரைஸுக்கு சொல்றேங்க. இந்த அளவு வந்துட்டு 2 ஆழாக்கு ரைஸ் எடுத்திருக்கேன், குக்டு ரைஸ். தாளிக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அண்ட் ஒரு பெரிய சைஸ் தக்காளி. அவ்வளவுதான். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஒரு வெங்காயத்தை போட்டுடலாம். ரொம்ப பொடியா கட் பண்ண வேண்டாம், பிரியாணிக்கு கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். நான் கேஷ்யூநட் ஆட் பண்ண மறந்துட்டேன், சும்மா ஆப்ஷனல் தாங்க. இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். முன்னாடியே நீங்க போடணும்னா ஃபர்ஸ்டே போட்டுக்கோங்க. ஆனியன் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் போட்டுடலாம். தக்காளி வந்துட்டு ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் பாதி வதங்கினதும் மசாலா பேஸ்ட் போட்டுடலாம். இப்போ தக்காளி ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு போறோம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா சேர்த்துலாம். இந்த கொத்தமல்லி மசாலா சேர்த்துடலாம். இந்த மிக்சியை வந்துட்டு ஒரு பாதி கிளாஸ் தண்ணியில வந்துட்டு கழுவிருக்கேன். அந்த தண்ணியும் விட்டுலாம், ஒரு ½ கிளாஸ் தண்ணியும் விட்டுலாம். ஸோ இதை வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது நல்லா திக் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இல்லை இப்போ நான் சால்ட் போட்டுடுறேன். சால்ட் வந்துட்டு ஒரு 1½ டீஸ்பூன் போடுறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கிறேன் நான். ஸோ நல்லா இந்த மசாலா வந்துட்டு நல்லா திக் ஆகணும். ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இதுல நான் இப்போ கொஞ்சம் பீஸ் சேர்த்துக்கிறேங்க. பீஸ் வந்துட்டு ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க. பீஸ் ஆர் கார்ன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுடலாம். இப்போ இது இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சுங்க. இது ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கிருக்கிறேன். நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மசாலா மட்டும் செஞ்சு நீங்க வச்சுட்டீங்கன்னா, ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்கன்னா, காலையில எழுந்துச்சு வெறும் ரைஸ் மட்டும் வச்சு மிக்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் இது. ஸோ டோட்டலா ஒரு 5 to 7 மினிட்ஸ் வதக்கினா போருங்க. இந்த திக்னஸ் இருந்தா போதும். ரொம்ப வந்துட்டு திக்கா இருந்துச்சுன்னா அப்புறம் ரைஸ் போட்டு கலக்கிறப்போ சரியா கலக்காது. நெக்ஸ்ட் நம்ம ரைஸை சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்துடலாம். குக்டு ரைஸ் தான். 2 ஆழாக்கு நான் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துட்டேன். உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஒரு ½ டீஸ்பூன் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 போட்டேன். இப்போ ஒரு ½ டோட்டலா 2 போட்டிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமா நெய் இருந்துச்சுன்னா நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூனுக்கு வந்துட்டு நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி நான் சிம்ல தான் வச்சிருக்கேன். சிம்ல தான் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதான். நம்மளுடைய கொத்தமல்லி சாதம் நல்ல ஸ்பைசியா நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. இப்போ இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷா ஒரு ஸ்பைசி எக் பண்றதுக்கு ஒரு 4 பாயில்டு எக் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பேன்ல ஒரு 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுப்போம். ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆயில் கொஞ்சம் சூடானதும்
கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். ஒரே ஒரு மிளகா வந்துட்டு கிள்ளி போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுல ஒரு ஸ்பூனுக்கு தனியாத்தூள் போடுறேன், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு கறி மசாலா பவுடர் போடுறேன். ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா போடுங்க, இல்லைன்னா இதோடய விட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்துட்டு சால்ட் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இதுல ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த எக்கையும் சேர்த்துடலாம். இப்போ நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டு எடுத்துட வேண்டியதுதான். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த எக் வந்துட்டு நல்லா பெரட்டிட்டு, வேணும்னா அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே கட் பண்ணி நீங்க பெரட்டினீங்கன்னா அது வந்துட்டு உடஞ்சிடும், மஞ்சள்லாம் வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் வேணா நீங்க திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இப்படி வச்சுட்டீங்கன்னா உள்ளேயும் நல்லா வந்துட்டு இது குக் ஆயிடும். அவ்வளவுதான், நம்ம ஸ்பைசி எக் மசாலாவும் ரெடி. ரொம்ப ஈஸியா கம்மி இன்கிரீடியன்ட் வச்சு ஆனா ரொம்ப டேஸ்டியான ஒரு கொத்தமல்லி ரைஸ். அதுக்கு இன்னும் சிம்பிளா ஒரு எக், ஸ்பைசி எக். ஸோ இந்த 2 காம்பினேஷனும் நீங்க வந்துட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா எப்போ லஞ்ச் டைம் வரும் கண்டிப்பா அவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பாக்குறதோட இல்லாம ஒரே ஒரு முறை செஞ்சு பாத்துருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷா இருக்கும் இது.